இந்த கஸ்டமரோட கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய நம்ம பயணியர் பயோ டேங்க் கொடுத்துருக்கோங்க. இப்போ சிவகங்கையிலையும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே அவர் புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க. இப்போ சிவகங்கையில் இருக்கிற காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துல தான் நாம் இருக்கோம். இங்கே நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது, அங்கே தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. குழி எடுத்தாச்சு, இதுக்குள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக பாக்டீரியா மூலியமாக சுத்தமாயிட்டு தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இப்போ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாதிரி புது வீடு மட்டும் கிடையாதுங்க, ஏற்கனவே கட்டின வீட்லேயும் ஏதாவது செப்டிக் டேங்க் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம பயணியர் பயோ டேங்கை அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னு இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்குமே நம்ம பயணியர் பயோ டேங்கை நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க் உங்களுக்கு நிறையாது. இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லைங்க. இதிலேருந்து வெளியே சுத்திகரித்து தண்ணி வருது இல்லைங்களா, அதில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்துன்னா அதில் விட்டுடலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக்ஸ், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக கூட டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. டேங்க்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.